இந்த கின்னி கோழிங்கள வாங்கும்போதே கொஞ்சம் வான் கோழிங்களையும் வாங்கி விட்டுட்டேன். அதுங்களோட சேர்ந்து வளரட்டுமேன்னு. அதுங்களுக்காக தனியா எதுவும் கொட்டகையெல்லாம் ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணல. தோட்டத்துல வாங்கி விட்டேன். அதுங்களோட வாங்கின கருங்கோழிங்க கின்னி கோழிங்களோட சேர்ந்து கும்பலா ஒரே குரூப்பா திரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வாங்கின முதல் நாள் ராத்திரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வலையில அடைச்சி வச்சிருந்தேன். அவ்வளவுதான். மறுநாள் அந்த இடத்த அது பழகிடுச்சு. நாம எங்கேயாவது புதுசா வெளியூர் போயிட்டு ராத்திரி தங்க வேண்டியிருந்துச்சுன்னா புது இடத்துல தூக்கம் வராது. மறுநாள் பகல் பூரா தூங்கி வழிஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த வான் கோழிகளுக்கு நம்ம தோட்டம் புது இடமா போயிடுச்சு. ராத்திரி சரியா தூங்கல போல் இருக்கு. மறுநாள் காலையில பாக்குறேன், தோட்டத்துல சுத்தி திரியிற இடத்துல கண்ட இடங்கள்ல ஆள் பக்கத்துல வர்றதும் தெரியாம தண்ணி அடிச்சவன் ரோட்ல விழுந்து கிடக்குற மாதிரி அங்கங்க கடந்துச்சு. நானும் ஏதோ கதை முடியுதுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் புரிஞ்சுது, நம்ம தோட்டம் புது இடமானதால இதுங்களுக்கு முத நாள் ராத்திரி சரியா தூக்கம் வரலன்னு. இந்த வான்கோழிகளை நான் வாங்கினதுக்கு காரணம் நிறைய இருக்கு. அதுல முதலாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த வான்கோழிகளை ஒரு பெரிய பண்ணை அமைச்சு வளர்க்கணும். அதுக்கான ஒத்திகை தான் இது. ரெண்டாவது, இது மனிதர்களோட நல்லா பழகக்கூடியது. மூணாவது, இதோட இறைச்சி செம்ம டேஸ்ட். உயிர் கோழியே நல்லா விற்பனையாகும். நான் பண்ண அமைச்சாலும் இதுங்களை அடைச்சி வச்சு வளர்க்கணுங்கிற எண்ணம் இல்ல. திறந்த வெளியில மேய விட்டு வளர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த வான்கோழிகளை பத்தின எல்லா விவரங்களையும் நான் ஆராய ஆரம்பிச்சேன். அதனால என்னோட அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது, எந்த தொழிலா இருக்கட்டும், முக்கியமா இந்த மாதிரி கால்நடை வளர்ப்புல முதலீடு பராமரிப்புகளுக்கு ரொம்பவும் அதிகமா பணம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. முதலீடும் குறைவா இருக்கணும், பராமரிப்பு செலவும் குறைவா இருக்கணும். அதே சமயத்துல வருமானம் திருப்திகரமானதா இருக்கணும். அந்த விதத்துல இந்த வான்கோழிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடைச்சி வச்சு வளர்க்கும் போது இதுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு பதிலா நீங்க ஒரு தோப்பு வச்சிருந்தீங்கன்னா, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, இல்ல ஏதாவது டிம்பர்வுட் மரங்களாவே இருக்கட்டுமே, பெருசா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அந்த மரங்களுக்கு அடியில இதுங்களை சுத்தி மேய விட்டுட்டீங்கனாலே போதும். அதுங்க ராத்திரியில அப்படியே மரங்கள்ல ஏறி தூங்கிடும். மழை பனி காலங்கள்ல அதுங்களுக்காக ஒரு சின்ன கொட்டகை அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து தங்கிடும். நாய் நரிகளோட பயம் இருக்கும் பட்சத்துல தினமும் ராத்திரில வந்து தங்கறதுக்கு இந்த கொட்டகை வந்து பயன்படுத்திக்கலாம். பகல் நேரங்கள்ல வெளியே சுத்தி திரியட்டும். மேயிற இடத்துல அங்கங்க இதுங்களுக்கு குடிக்க தண்ணி நிரப்பி வச்சுட்டாலே போதும். இந்த மாதிரி வளர்க்கறதால நீங்க தோப்புல வச்சிருக்கிற தென்னை மரங்களாகட்டும், பழ வகை மரங்களாகட்டும், பூக்கள் வைக்கும் போதே பூச்சிகள் தாக்க ஆரம்பிக்கும் போது இந்த வான்கோழிகளால அந்த பூச்சிகள் பெருமளவுல கட்டுப்படுத்த முடியும். இதனால முந்தின வருடத்தை விட இதுங்களை வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற விளைச்சல், அதாவது மகசூல் பெரிய வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தோப்புல மரங்களுக்கு அடியில கிடக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் இதுங்களுக்கு நல்ல புரோட்டீன் நிறைஞ்ச உணவு. எல்லா வகை பொருட்களையும் சாப்பிடக்கூடியது இந்த வான்கோழி. அதோட நாமளும் கீரை வகைகளை விளைச்சு அதுங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா சாப்பிடும். இதனால நல்ல ஆரோக்கியமானதா வளரும். தோப்புல களை செடிகள் சுத்தமாயிடும். தென்னை மரங்கள்ல பாத்தீங்கன்னா தேங்காயை ஓட்ட போட்டு நாசமாகக்கூடிய இந்த காண்டாமிருக வண்டுகள் இருக்கு. அதுங்க என்ன செய்யணும், மரத்தடியில கிடைக்கக்கூடிய காய்ந்த இலைச்சருகுகள்ல போயிட்டு முட்டை போட்டுட்டு வந்துடும். அந்த முட்டை புழுவா மாறும். புழு வண்டா மாறுறதுக்கு முன்னாடி இந்த வான்கோழிங்க அதை காலி பண்ணிடும். இதுங்களை நம்ம தோட்டங்களில் வளர்க்கும் போது மீதமாகி போன சமைச்ச உணவு, நம்ம கிச்சன்ல கிடைக்கிற காய்கறி கழிவு எதையும் வேண்டான்னு சொல்லாது. அதோட அப்பப்போ கொஞ்சம் புண்ணாக்கும் கலந்து கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு சேர வேண்டிய புரோட்டீனும் கிடைச்சிடும். 4 பெட்ட வான்கோழிங்க வாங்கும்போது ஒரு ஆண் வான்கோழியை வாங்கிடணும். அதிகபட்சம் 5 பெட்ட கோழிக்கு மேல போகக்கூடாது. இந்த விகிதாச்சாரம் கோழிகளோட அபிவிருத்திக்கு சரியா இருக்கும். வான்கோழிகளை வாங்கும்போது ஆண் பெண் வித்தியாசம் நாம கண்டுபிடிக்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆணோட கழுத்து பகுதியிலையும் அலகுக்கு மேலையும் சிகப்பா ஒரு தோல் வளர்ந்து தொங்கும். அந்த சதை எந்த அளவுக்கு நீளமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆண் வான்கோழியும் ஆரோக்கியமா இருக்கிறதா அர்த்தம். பெட்ட கோழிகள் கூட இந்த மாதிரியான ஆண் கோழிகளை தான் தன்னோட ஜோடியா தேர்ந்தெடுக்குது. இந்த சதை வளராம இருக்கும் பட்சத்துல எப்படி இது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறது? அதுங்க போடுற சாணியை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஆண் வான்கோழி போடுறது இங்கிலீஷ்ல ஒரு எழுத்து இருக்கு பாருங்க, ஜே அப்படிங்கிற எழுத்து, அந்த மாதிரி போடும். பெட்டை கோழி போடுற சாணியை பாத்தீங்கன்னா சுருண்டு இருக்கும். அதை வச்சே நாம இது ஆண் கோழியா பெண் கோழியான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சும் கண்டுபிடிக்க முடியலன்னா வேற எப்படி? மனுஷாளுங்களுக்கு ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா முகத்துல தாடி முளைக்கும். ஆனா இந்த ஆண் வான்கோழிக்கு பாத்தீங்கன்னா நெஞ்சில தாடி வளர்ந்துருக்கும். அதை வச்சும் அடையாளம் பார்த்துடலாம். இவ்வளவு வழிகள் இருந்தும் நாம வாங்கும் போது சில சமயங்கள்ல ஆணும் பெண்ணும் கலந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரே அடியா சேவலா கொடுத்துடுவாங்க. இல்லைன்னா வெறும் பெட்டையா கொடுத்துடுவாங்க. அடையாளம் பார்க்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், வாங்கிட்டு வந்து 3 மாசம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஆணா பெண்ணானு. அதுக்குள்ள நம்ம கிட்ட வித்துட்டு போனவன் யாருங்கிறதையும் நம்ம மறந்துடுவோம். அதனால நீங்க ஆண் கோழிகளையும் பெட்டை கோழிகளையும் வாங்கும்போது இந்த விஷயங்களை நோட் பண்ணி வாங்குங்க. இப்போ ஆண் பெண் வான்கோழிகளை எப்படி அடையாளம் கண்டு வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இப்போ வேற சாப்டருக்கு போவோம். பெட்ட வான்கோழி 7 மாசத்துல முட்டை வைக்க ஆரம்பிக்கும். வான்கோழிங்களுக்கு அடை காக்கக்கூடிய பழக்கம் கிடையாது. அதனால இன்குபேட்டர் வச்சு தான் அந்த முட்டைகளை வந்து குஞ்சு பொரிக்கணும். 28 நாள் ஆகும். முட்டையில இருந்து வெளியே வந்து 1 மாசத்துக்கு அதை கவனமா பார்த்துக்கிட்டா போதும். அப்புறம் தானாவே வளரும். இந்த வான்கோழிங்களுக்கு பொதுவாகவே பயங்கரமா கோபம் வரும்.
அதுவும் மேட்டிங் சீசன்லாம் சொல்லவே வேணாம். தன்னை விட பெருசா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தாக்க வரும். பெட்ட கோழிகிட்ட தான் ஒரு பலசாலின்னு காமிக்கணுமா, அதுக்காக ரோட்ல போற காரையும் துரத்தும், அந்த பக்கமா போற வர்ற மனுஷாளுங்களையும் துரத்தும். அதை விட கொடுமை, தன்னையே ஒரு கண்ணாடியில பார்த்தாலும் அந்த கண்ணாடியை கொத்தி காலி பண்ணிடும். அவ்வளோ வேகம். பகல் நேரங்களில் தரையில் சுற்றி திரிஞ்சாலும் இரவில் தூங்க இதுங்க உயரமான இடங்களையே தேர்ந்தெடுக்குது. எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மரங்களில் தான் இதுங்க தூங்கும். அதுவும் இலைகள் தூரமாக இருக்கக்கூடிய கொய்யா மரத்தை விட்டுட்டு இலைகள் நெருக்கமாக இருக்கிற சப்போட்டா மரத்தையே இதுங்க விரும்புது. இதிலிருந்து நாம அதுங்களோட தற்காப்பு திறமையை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வான்கோழிகளை நீங்கள் வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை வாங்குறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா முட்டைகளை வாங்கி இன்குபேட்டரில் வச்சு குஞ்சு பொரிக்கிறத விட 2 நாள் 3 நாள் வான்கோழி குஞ்சுகளை வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா முட்டைகளை வாங்கி இன்குபேட்டரில் வச்சு குஞ்சு பொரிச்சு வளர்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களோட செலவை மிச்சப்படுத்தும். குஞ்சு பொரிச்சு ஒரு சில நாட்களே ஆன குஞ்சுகளை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்காக நீங்க ஒரு ப்ரூடர் பெட்டியை ஏற்பாடு பண்ணி ஆகணும். அதுங்களுக்கு வெப்பம் தேவைப்படும். 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் ஆரம்பத்தில் தேவைப்படும். அப்புறம் போக போக வெப்பத்தை விட்டு அது தூரம் விலகி நிற்கும். அந்த சமயத்துல வெப்பத்தை நாம குறைச்சிடலாம். கடைசியில அது ப்ரூடர் பெட்டியை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணும். ப்ரூடர் பெட்டி கொடுக்கக்கூடிய வெப்பம் தன்னோட உடம்புல இயற்கையாவே உற்பத்தியாக ஆரம்பிச்சிடுச்சுன்னு நமக்கு அது காமிக்க தான் இதை இப்படி செய்யுது. அதை நாமளும் புரிஞ்சுக்கிட்டு அதை வெளியே திரிய விட்டுடலாம். இந்த சமயத்துல அதுங்களுக்கு வெளியே ஒரு கொட்டகை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். நல்லா வளர்ந்த ஒரு வான்கோழிக்கு 4 சதுர அடி பரப்பு தேவைப்படும். அதே மாதிரி இது வளர வளர இதனுடைய கழுத்து பகுதியும் நீண்டுகிட்டு போகும். அதனால தீவனம் வைக்கக்கூடிய கலனையும் உயர்த்திக்கிட்டே போகணும். கொட்டகையோட தரைப்பகுதியில கடலை தோலை பரப்பி விடலாம். மரம் செதுக்கிய சீவல்களை பரப்பி விடலாம். இதனால அது வழுக்காம பாத்துக்கும். ஈரமாகாம பாத்துக்கணும். போதிய காற்றோட்ட வசதி செய்யணும். 15 நாட்களுக்கு ஒரு தடவை இதை கிளீன் பண்ணிட்டு வேற ஃப்ரெஷ்ஷா பரப்பி விடணும். பழசை இயற்கை உரம் தயார் பண்ண பயன்படுத்திக்கலாம். மரத்தூள் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா வான்கோழிங்க இதை தவிடுன்னு நினைச்சு சாப்பிடும். அதனால ஜீரண கோளாறு ஏற்படலாம். நீங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 3 கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறது பொழுதுபோக்குக்காகவா இல்ல வியாபாரத்துக்காகவா? வியாபாரத்துக்குன்னா 2வது கேள்வி ஒரு கேள்வி கேளுங்க. அது வளர்க்க போதுமான வசதிகள் இருக்கா? 3வதா ஒரு கேள்வி கேளுங்க. உள்ளூர் சந்தையில சுலபமா விற்பனை செஞ்சு விட முடியுமா? இந்த 3 கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க பிசினஸுக்காக வளர்க்க போறீங்களா இல்ல பொழுதுபோக்குக்காக வளர்க்க போறீங்களா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கோழிங்களை வளர்த்து அனுபவம் இருந்தாலே போதும். இந்த வான்கோழிகளை சுலபமா நீங்க வளர்த்துடலாம். கோழி வளர்ப்புக்கும் இந்த வான்கோழி வளர்ப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வான்கோழிகளுக்கு முதல் 1 மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா கேர், கூடுதல் கவனிப்பு தேவைப்படும். அப்புறம் கோழிங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்துல கலந்திருக்கும் புரோட்டீனுடைய அளவை விட வான்கோழிகளுக்கு கலந்து கொடுக்கக்கூடிய புரோட்டீன் அளவு அதிகமா தேவைப்படும். சுருக்கமா சொல்ல போனா சிறந்த கொட்டகை வசதி, சிறந்த காற்றோட்ட வசதி, சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணீர், போதிய சத்து நிறைஞ்ச தீவனம் இருந்தாலே எந்தவித சுகாதார பிரச்சனைகளும் இல்லாம நல்லபடியா இந்த வான்கோழிகளை வளர்க்கலாம். வியாபார நோக்கில் வளர்க்கும் போது கோழிகளையும் இந்த வான்கோழிகளையும் ஒன்னா வளர்க்க கூடாது. இது நல்ல பொழுதுபோக்கு, அதே சமயத்துல நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். அதனால இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள சந்திச்சு அவங்களோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழில இறங்கும் போது பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து தப்பிக்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கு தேவைப்படலாம். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.